எனக்கு அதெல்லாம் புரியாது தம்பி. நீங்க எப்ப டைரக்டர் ஆவீங்க? உங்களுக்கு மாசம் என்ன வருமானம் வரும்? அது மட்டும் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடுத்துற நடத்துறதுக்கு மாசம் மாசம் பணம் வேணும். வீட்டு வாடகை, மளிகை சாமான், அது இதுன்னு செலவு வருஷ கட்டி நிற்கும். குழந்தைன்னு ஆயிட்டா ஸ்கூல் ஃபீஸு அது இதுன்னு ஏகத்துக்கு ஆயிடும். இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 2 பேர் சம்பாதிச்சாலே தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாசம் பிறந்துட்டா ஒரு நிலையான வருமானம் தேவைப்படும். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஐயா, காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் படம் பண்ணிடுவேன் சார். அதுதான் எப்பன்னு தெரியாம எப்படி தம்பி? சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஷீலா கிட்ட நான் பேசுகிறப்போ நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொன்னான். அவர் நம்ம விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொன்னா. ஆனால் இப்போ நீங்கள் வேற என்னமோ பேசுகிறீங்க. இல்ல தம்பி, எனக்கு என்ன தேவையோ அது விஷயமா தான் பேசுறேன். ஷீலாவோட அப்பா நானு. அவ நல்லா இருக்கணும். நான் எப்பவுமே நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்தை தான் பேசுவேன். நான் பிசினஸ்காரன். எதை பேசினாலும் கராரா பேசிடுவேன். நான் பேசுறத வச்சு என்ன நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. கல்யாணம் பண்ற வரைக்கும் ஓகே. எல்லாரும் வருவாங்க, வாழ்த்துவாங்க, கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழப்போறது நீங்க 2 பேரு தான். இந்த மளிகை கடை 50 வருஷமா இங்க தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் முழு நேரமா நான் தான் பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு அப்புறம் இந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு திறமையான ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சினிமா அது இது எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கடையை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன தம்பி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நீங்க பாட்டு படக்குன்னு எழுந்துட்டீங்க. சாரி சார், ஷீலா என்னை வர சொன்ன காரணம் வேற, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறது வேற. நேரில் இதெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கலாம். ஃபோனில் எதுவும் சொல்ல வேணான்னு நினைச்சுதான் ஷீலா கிட்ட நான் எதுவும் சொல்லாம உங்களை டைரக்டா இங்க வர சொன்னேன். தயவு பண்ணி நல்லா யோசனை பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். போங்க, வீட்டில் போய் கலந்து பேசுங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சொல்கிறேன் சார். அப்போ நான் கிளம்புறேன். என்னாச்சு கார்த்திக்? அப்பா என்ன சொன்னாரு? என்னாச்சு கார்த்திக்? இல்லை ஷீலா, இது ஒத்து வராது. ஏன் கார்த்திக், என்னாச்சு? உங்கள் அப்பாவுக்கு நான் சினிமாவை விட்டு வந்துடணுமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து உங்கள் கடையை பார்த்துக்கணுமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க கார்த்திக்? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியாதா ஷீலா? இப்போ கூட ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங்கு தான் போயிட்டுருக்கேன். என்கிட்ட என்ன சொன்னேன்? அப்பா கிட்ட எல்லாம் கிளியராக பேசிட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் தேடி வந்து மூட் அவுட் ஆகி போகிற மாதிரி பண்ணிட்டே ஷீலா. சாரி கார்த்திக், அப்பா இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிளம்புறேன் ஷீலா. உங்க முடிவு என்ன கார்த்திக்? வேற வழியே இல்லை. எனக்கு சினிமா தான் முக்கியம். இத்தனை நாளாக இந்த காத்திருப்பு, போராட்டம் இதெல்லாம் எதுக்கு ஷீலா? சினிமாவை விட்டுட்டு வரதை பற்றியெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயும் முக்கியம்தான். ஆனால் உன்னை விட எனக்கு சினிமா தான் முக்கியம். படம் பண்ணால் மட்டும்தான் என்னோட கனவுகள் நிறைவேறும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னோட உழைப்பு, போராட்டம் எல்லாம் உனக்கு தெரியும். சரி கார்த்திக். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், என் பேர் கார்த்திக். முருகன் சார் கால் பண்ணியிருந்தாரு. ஆமா, நான் தான் முருகன். கார்த்திக். ஹாய் சார். ப்ரொடியூசர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். ஓகே, ஃபோன் பண்ணிக்கிறேன். சார், மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லு. ஓகே சார், நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வணக்கம் சார். ஹாய், என் பேர் கார்த்திக். நைஸ் டு மீட் யூ. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அருண். ஹலோ சார். ஹலோ கார்த்திக். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார்.
அப்புறம் கார்த்திக், உங்களை பற்றி சொல்லுங்களேன். சார், நான் ராஜ்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீனு சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக ரெட்டி சார் கூட காவிய தலைவி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அந்த படம் ஹெல்டப் ஆகி நிற்குது. கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஓ, அப்போ அந்த கார்த்திக் நீங்கள் தானா? சார், புரியல. இப்போ கூட கையல் கிட்ட மேனேஜராக இருக்கிறது? ஆமாம் சார், நான் தான்.